ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நேற்று வந்துட்டு பெரம்பூர் இருக்கு இல்லையா, பெரம்பூரில் தாவேக்காவுடைய தலைவரான விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் அப்படின்றத பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வேட்புமனு தாக்கலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிடேட்ஸுமே அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவங்களுடைய முதலீடு என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, லைக் கார்ஸில் ஆரம்பித்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜுவல்ஸ் வரைக்கும் எவ்வளோ மதிப்புடைய பொருட்கள் இருக்குது, குற்ற பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே கேண்டிடேட்ஸ் பண்ணக்கூடிய சாதாரண ப்ரொசீஜர்ஸ் தான். இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எலெக்ஷனில் போட்டி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்துட்டு பார்த்தோன்னா எப்படியுமே நீங்கள் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது உங்களுடைய வருமானத்தை காமிக்கணும்ல, அப்போ வந்துட்டு நீங்கள் எப்படியுமே மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு திரைப்படத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவுடைய முக்கிய தளபதிகளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு பார்த்தோம்னா பல மேடைகளில் மக்களுக்காக வருஷத்துக்கு 500 கோடி ரூபா சம்பாதிக்கிற வாய்ப்பை விட்டுட்டு வந்தவர் அப்படின்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் தன்னுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்றதையும் அவருக்கு இருக்கக்கூடிய அசட்ஸ் என்ன அப்படின்றதையும் அந்த வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்காரு. ஓவராலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அசையா சொத்தா 400 கோடி ரூபாய்க்கு மேலேயும், அசையும் சொத்தா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலேயும், ஓவராலாக 550 கோடி ரூபா தனக்கு சொத்து இருக்கு அப்படின்றத கணக்கு காமிச்சிருக்காரு. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல முதலீடுகள், அப்பா அம்மா உட்பட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல பேருக்கு கொடுத்த கடன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அதில் தெளிவுபடுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய முதலீடுகள் என்ன, அதை தாண்டி அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கவங்க யாரு, எவ்வளவு கடன் கொடுத்துருக்காரு, அவருக்கு வரக்கூடிய அதர் இன்கம் சோர்சஸ் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத தாண்டி விஜய் கடன் கொடுத்தவருடைய லிஸ்ட்டு அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய பேரில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொத்துக்களை வாங்கியிருக்காரு. அது வந்துட்டு அவர் உழைச்சது அவர் பேரில் வாங்கிக்கிட்டாரு அப்படின்ற வாதங்களும் முன்வைக்கப்படுது. ஆனால் வந்துட்டு பார்த்தோன்னா எப்பயுமே சென்டிமெண்ட்டாக வந்துட்டு மனைவி பேர்லையோ இல்லை குழந்தைகள் பேர்லையோ வந்துட்டு சொத்து வாங்குறது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய நார்மலான ஒரு விஷயமா இருக்குது. பட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு விஜய் அவர்களுடைய பேரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பாவுக்கு மட்டுமே சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு மட்டுமே 3 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்காரு. அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 87 லட்சம் ரூபா கடன் கொடுத்துருக்காரு. சரி, பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோன்னா கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஆனதுக்கப்புறமா அம்மா அப்பா தனி, நம்ம ஃபேமிலி தனி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மோஸ்ட்லி இப்போ இருக்குது. அதனால் அப்பா அம்மாவுக்கு கொடுத்த பணத்தை வந்துட்டு கடனாக காமிச்சிருக்காரு போல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதோட மட்டும் கிடையாது, தன்னுடைய மனைவியான சங்கீதாக்கு 12 கோடி ரூபாயும், ஜேசன் சண்டே இருக்கார் இல்லையா அவருடைய மகன், அவருக்கு 8 லட்சம் ரூபா, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திவ்யா சாஷா அவருடைய மகளுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா 4,60,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கடனாக தான் பணத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, புஷி ஆனந்துக்கு 3 கோடி ரூபா வரைக்கும் பணம் கொடுத்துருக்காரு கடனாக. சுனில் ராஜுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. வி ரவிச்சந்திரனுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா 5 கோடி ரூபா அளவுக்கு கடன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸை லிஸ்ட் பண்ணுறாரு. எல்பி ஆண்டோனியஸ் பிரிட்டோ அப்படின்றவருக்கு வந்துட்டு அந்த ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா 20 கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்காரு. கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு அந்த அறக்கட்டளையில் 20 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிரீன் லீஃப் இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாயும், ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 94 கோடி ரூபா அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்துட்டு நடிகர், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா அதர் இன்கம்ஸு, வாடகை, இது எல்லாத்தையும் தாண்டி
ரியல் எஸ்டேட்லையும் நான் இருக்கேன் அப்படின்றத விஜய் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் வந்துட்டு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா, சர்ச்சை மிக்க ஒரு விஷயமா என்ன மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜயனுடைய டிரைவர் தான் வந்துட்டு அந்த நிறுவனத்துக்கு தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயனுடைய டிரைவருடைய மகனுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா சீட்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோன்னே பெரும்பாலானவங்க வந்துட்டு இதுதான் விசுவாசத்தினுடைய அடையாளம், தாங்கிட்ட வந்துட்டு பல வருஷமா விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் வந்துட்டு தாங்கிட்ட பல வருஷமா டிரைவராக இருந்தவருடைய மகனுக்கு வந்துட்டு சீட்டு கொடுத்துருக்காரு, விசுவாசமா இருந்தால் விஜய் எதை வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பலர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சிகள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓ இதுதான் டிரைவர் மகனுக்கு சீட் கொடுத்ததுக்கான காரணமா அப்படின்றதையும் முன் வச்சிருக்காங்க. விஜய் இந்த சொத்துக்களை பினாமி பேரில் நடத்திக்கிட்டு இருக்காரு, நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைவராக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் விஜய் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா BMW கார் இருக்கு இல்லையா, காரில் ஆரம்பித்து எக்ஸல் வரைக்கும் பல பைக்ஸ் அண்ட் கார்ஸும் அவருக்கு இருக்குது. நீலாங்கரையில் சாலி கிராமத்தில், அதை தாண்டி பனையூரில் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்தோம் அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட வீடுகள், திருமண மண்டபம், அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் 2 எஸ்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக தன்னுடைய சொத்து மதிப்பை தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்னப்பா வருஷத்துக்கு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு சொன்னீங்க, கடைசி 3 வருஷத்தில் மட்டுமே 750-800 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கியிருப்பாரு, இப்போ வந்துட்டு ஓவரால் சொத்தே இவ்வளோதான் அப்படின்னா அப்போ முன்னாடி சம்பாதிச்சதெல்லாம் எங்கே அப்படின்ற கேள்வியை முன்வைக்கும்போது, கடந்த 5 வருஷமாக வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினே பார்த்தோன்னா என் கையில் வெறும் 10,000 ரூபா தான் இருக்குது, என் பேரில் எந்த காருமே இல்லை, மனைவி கையில் வெறும் 40,000 ரூபா தான் இருக்குது அப்படின்றாரு. அதை நீங்கள் நம்புறீங்க, ஆனால் விஜய் 500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணதை நம்ப மாட்டீங்க அப்படின்னா அப்போ ஸ்டாலினுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்ற எதிர்கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ விஜய் அவருடைய சொத்து விவரம் தான் 2 நாளாக இன்டர்நெட்டில் படுபயங்கரமாக விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து விஜய் அவருடைய சொத்து மதிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.